சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ஜெசி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் டாக்டர் ஜெஸ்ஸி எம்டி சித்தா. இன்னைக்கு நம்ம உடல் சூடு பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த சம்மர் டைம்ல இந்த பாடி ஹீட் ஆகுறதுனாலே நிறைய பேருக்கு நிறைய டிசீஸ் வரும். அதுக்கு மெயின் ரீசனா இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடி ஹீட் தான். சாதாரணமான உடல் சூடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேர் பண்ணிக்காம விடும்போது அது நிறைய பெரிய பெரிய நோய்களை உண்டு பண்றதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த உடல் சூட்டுனாலதான் சாதாரண பிம்பிள்ஸும் வரும், ஹேர் லாஸும் இருக்கும். அடுத்து நிறைய பேருக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்கும், யூரின் போறப்போ ஒரு சிலருக்கு எரிச்சல், ஒரு சிலருக்கு யூரின்ல ரத்தமே வரலாம், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வாயில அடிக்கடி புண் வரும், தலையில கொப்பளங்கள், அப்புறம் ஸ்கின் டிசீஸ், ரேஷஸ், இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த பாதத்துல வரக்கூடிய பாத வெடிப்பு, அப்புறம் நெயில் எல்லாமே உடைஞ்சு போறது, இப்படின்னு சொல்லிட்டு தலையில இருந்து பாதம் வரைக்கும் நம்ம உடம்புல உடல் சூட்டுனால நிறைய நோய்கள் வருது. இந்த உடல் சூடு இந்த சம்மர்ல ஏன் இன்னும் அதிகமாக கூடாது அப்படின்னா, நம்ம உடம்புல வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இந்த நம்ம உடலுக்குரிய குணங்கள்னு சொல்லலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு அதிகமா இருக்கும். அதை வச்சு அவங்க வாத தேகி, பித்த தேகி, கப தேகின்னு சொல்லலாம். அப்போ இந்த உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா பித்தம் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு பித்தம் அதிகரிக்கும் போது சொல்லுவாங்க தலை கிறுக்கிறுன்னு வருதுன்னு சொல்லுவாங்க. மார்னிங் பிரஷ் பண்ணும்போது அந்த வாந்தி வர மாதிரி இருக்கிறது. அடுத்து கொஞ்சம் சாப்பிடாம இருந்தாலும் அதிகமா ஆசிட் செக்ரீட் ஆகுறது. இது எல்லாமே இதோட சிம்டம்ஸ் தான், பித்த தேகியோடது. அப்போ இவங்களுக்கு இன்னும் இந்த சம்மர்ல இன்னும் உடம்பு ஹீட் ஆச்சுன்னா உடம்புல நிறைய தொந்தரவு உண்டு பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹேர் லாஸ், இந்த பொடுகு தொல்லை அதிகமா உண்டாகும். ஏன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்போ இன்னும் அதிகப்படியா ஹேர் நிறைய பேருக்கு கொட்ட ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் பிசுப்பு கலந்த ஒரு பொடுகு இருக்கும். இது அப்படியே தலையில இருந்து கழுத்து, அப்புறம் நெற்றி பகுதி, இது எல்லாத்தையுமே அப்படியே பரவிக்கிட்டே வரும். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா கியூர் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து பரவாம இருக்கும். இது சொரியாசிஸ் மாதிரியே இருக்கும். இந்த சொரியாசிஸ்க்கும் இதுக்கு கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்து டேண்ட்ரஃப்க்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா பாடி ஹீட் ஆகுறதா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேருக்கு எக்ஸ்டர்னலா ஆயில் அப்ளை பண்றது, பேக் யூஸ் பண்றது, இன்னும் ஹேர் லாஸ்க்கு இந்த உணவுகள் எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பயோட்டின் ஃபுட்டு, அப்புறமா விட்டமின் இ நிறைஞ்ச ஃபுட்டு, கீரைகள் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா பாடி ஹீட்டை கம்மி பண்ணாம ஹேர் லாஸ் எப்பவுமே கண்ட்ரோல் ஆகவே ஆகாது. அடுத்து ஃபேஸ்ல வரக்கூடிய பிம்பிள்ஸ் நிறைய பேருக்கு அந்த டைம்ல இந்த டைம்ல இந்த சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல நார்மலா அந்த கொப்பளங்கள் வரதை விட இந்த டைம்ல இன்னும் அதிகமாகும். ஏன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் தோலின் மூலமா தான் நமக்கு வெளியில போகணும். அப்ப அதிகப்படியான ஸ்வெட்டிங் இருக்கிறவங்களுக்கு ஸ்வெட்டிங் வழியா வெளியில போயிடும். அப்படி இந்த வியர்வை துளைகள்லாம் அடைச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ், அப்புறம் கொப்பளங்கள், அப்புறம் ஸ்கின்ல சின்ன சின்ன பரு வருது, இதெல்லாம் வரும். பொதுவா இந்த சம்மர் டைம்ல தான் அதனாலதான் இந்த அம்மை நோய்கள்லாம் அதிகமா வருது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்ல தான் நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குளிக்கிறது, அப்புறமா ஒரு ஊர்ல இருந்து இனி ஒரு ஊருக்கு போகாம இருக்கிறது, இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் வச்சாங்க. ஏன் அப்படின்னா இந்த டைம்ல இந்த அம்மை நோய்கள் அதிகமா பரவும். அப்போ ஒரு ஊர்ல இருந்துட்டு அவங்களுக்கு பரவுது அப்படின்னா அடுத்த ஊருக்கு போனா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டுதான் இந்த கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூழ் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது இந்த சம்மர் டைம்ல தான் இப்பவும் நிறைய இடத்துல இந்த ராகி கூழ், கம்மங்கூழ், மோர் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல தான் பதநீர் கிடைக்கும், நிறைய இளநீர் கிடைக்கும், நொங்கு கிடைக்கும். இதெல்லாம் அந்த சீசனல் ஃபுட்டு அப்படின்னு சொல்றதை விட இந்த டைம்ல நம்ம உடம்பு ஹீட்டை கம்மி பண்ணக்கூடிய உணவு வகைகளா இருக்கு. அடுத்து அசிடிட்டி ப்ராப்ளம். இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இத வேற தொந்தரவுனாலதான் வந்துட்டு இருந்தாலும் நிறைய டைம்ல நிறைய பேருக்கு இருக்கிறது எதனால அப்படின்னா இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் உடல் சூடுனாலதான். உடல் ஹீட்டா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த ஹீட் டைம்ல இன்னும் அதிகமா காரமா அதிக புளிப்பா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துப்பாங்க. இப்படி இருக்கும்போது இன்னும் அந்த உடல் சூடு அதிகமாகும்.
வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் வந்து இன்னும் அதிகமாகும். சோ அதனால இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டு ஃபுட்டா எடுத்துக்கணும். ரொம்ப வந்து உடம்ப குளிர்ச்சி பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அதிக அளவு தண்ணீர் நிறைய வந்து குடிக்கணும். அப்ப என்ன ஆகும்னா வந்து உணவு செரிமானத்துக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும் போது நம்ம வந்து இந்த டைம்ல ரொம்ப வாக்கிங் பண்ண வேண்டாம். நிறைய வந்து நம்ம உடம்பு உணவு செரிக்கிறதுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி பாடி ஹீட்டா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உணவு செரிமானம் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். அடுத்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பைல்ஸ் தொந்தரவு. இது எதனால வருதுன்னா இந்த பாடி ஹீட் அதிகமா இருக்கிறது தான். பொதுவா இந்த டிரைவர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவாங்க. சடனா அவங்களுக்கு எழும்பி நடக்கிற மாதிரி இருக்காது. இந்த சிட்டிங் பொசிஷன்ல இருந்து ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பைல்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த ப்ளீடிங் பைல்ஸ் ஆகும்போது இன்னும் அதிக பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். அவங்களுக்கு வந்து வயிறு பொறுமல் இருக்கும். ஒழுங்கா அவங்களுடைய சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுறதுலயே தெரியும். எல்லாத்துலயும் ஒரு வெறுப்பா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பேசும்போது எரிஞ்சு விடுற மாதிரி இருக்கும். அவங்க ஃபேஸ்லயே வந்து ஒரு டென்ஷன் இருக்கும். இந்த பைல்ஸ் அப்புறம் இந்த ஹீட் சம்பந்தமா வரக்கூடிய டிசீஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது அது வந்து அதிகப்படுத்தும். அடுத்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இதுவும் வந்து மெயின் ரீசனா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் தான். அப்ப அந்த இதுக்கு வந்து அந்த பவல் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாகணும் அப்படின்னா பட்டர் மில்க் தான் வந்து பெஸ்ட் மெடிசினா இருக்கு. அது கூட நிறைய மருந்துகளை மிக்ஸ் பண்ணி தான் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கு வந்து கொடுப்போம். அடுத்து குடல் பகுதிகள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வெளியில போகல அப்படின்னா வயிறு பொறுமல், அப்புறமா வந்து மலச்சிக்கல் வந்து அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு காலையில மோஷன் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அப்போ நிறைய குட் பாக்டீரியா நிறைஞ்ச தயிர், மோர், இந்த டைம்ல நிறைய பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். நிறைய காரம் சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது. இந்த காரம், புளிப்பு, உப்பு இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட் டைம்ல நம்ம இன்னும் சாப்பிடும்போது அது வயிற்றுல வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி வயிற்றுப்போக்கு வந்து உண்டு பண்ணும். அங்க போகுது சார். வயிற்றுப்போக்கு வந்து உண்டு பண்ணும். சோ அதனால நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து ரொம்ப மைல்டா இருக்கணும். அது ஈஸியா செரிமானம் ஆகக்கூடியதா இருக்கணும். உடம்ப வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடியதா இருக்கணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ். பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாடி ஹீட் வந்து அதிகமாகிறதுனாலதான் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை வருது. இதுக்கு எக்ஸ்டர்னலா வந்து வாஷ் பண்றதுக்கு திரிபலா சூரணத்தை வந்து தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கடுக்காய் பொடியும் யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து துவர்ப்பு சுவையுடையதா இருக்கிறதுனால ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆக்ஷன் இருக்கும்போது எக்ஸ்டர்னலா வாஷ் பண்றதுக்கு அதிகப்படியான இச்சிங், அதிகப்படியான ஒயிட் டிஸ்சார்ஜை வந்து கம்மி பண்ணும். அடுத்ததா இந்த டைம்ல வந்து நான் நொங்கு வந்து அதிகமா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். நொங்குல வந்து ஆந்தோசைனின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது வந்து பாடி ஹீட்டை வந்து நல்லா கம்மி பண்ணும். இந்த டைம்ல வரக்கூடிய வியர்க்குரு இதை வந்து வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா வந்து மெடிசினா இந்த நொங்கோட சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள ஒரு தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா தடவிட்டு வரும்போது கண்டிப்பா வந்து அந்த வேர்க்கூர் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நிறைய குழந்தைங்களுக்கு அம்மை நோய் வந்து பரவாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை கிரேப்ஸை வந்து எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்க மட்டும் இல்ல. இந்த பாடி ஹீட் வந்து கம்மியாகணும் அப்படின்னா ஒரு 28 days இல்லைன்னா வந்து ஒரு 30 days நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து டெய்லி வந்து ஒரு 15 ட்ரை கிரேப்ஸ் பிளாக் கலர்ல இருக்கும்ல, அதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சிருங்க 1 டம்ளர் தண்ணீர்ல. மார்னிங் வந்து அந்த தண்ணீரோட அந்த கிரேப்ஸை எடுத்து குடிச்சிட்டு வரணும். இப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா 2 weeks டிஃபரன்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். பாடி ஹீட் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த டைம்ல இன்னும் நிறைய பேருக்கு இந்த நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, சிக்கன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதிகப்படியான வயிற்றுப்போக்கு உண்டு பண்ணும். ஒரு சிலருக்கு ஃபுட் பாய்சனை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ அதனால ஜங்க் ஃபுட்டு, பேக்கெட் ஃபுட்டு, அப்புறமா வந்து இந்த டைம்ல வெளியில கிடைக்கக்கூடிய ஈஸியா வந்து கிடைக்கக்கூடிய ஃபுட்டு, ஃபுட் சைட் ஃபுட் எல்லாம் வந்து அதிகமா வந்து எடுத்துக்காதீங்க. தண்ணி கூட வந்து இந்த சீசன்ல வந்து நம்ம தண்ணியை சூடு பண்ணி குடிக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில வந்து நல்லா இது பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஜெம்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ இந்த பனிக்காலங்கள்ல, குளிர்காலங்கள்ல தண்ணியை சூடுபடுத்துற மாதிரி இந்த டைம்ல அதிகமா வந்து தேவைப்படாது. இல்ல உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அவ்வளவு சுத்தமா கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. தண்ணியில வந்து ஜீரகத்தை போட்டு குடிக்கலாம். நைட்டு வந்து வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மார்னிங் அந்த தண்ணீரோட இந்த வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து பாதாம் பிசின். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல, சித்தா மெடிக்கல் ஷாப்ல வந்து கிடைக்கும். இந்த பாதாம் பிசினை வந்து நீங்க நைட்டு வந்து ஊற வச்சிட்டீங்கன்னா அது நல்லா வந்து பொங்கி வந்துடும். அதை வந்து காலையில
வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்க பாலோட கலந்து இத வந்து ஒரு மேடம் என்னாச்சு? மேடம் கேக்குதா? அன்மியூட் பண்ணுங்க. மேடம் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. கேமரா ஆன் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த டைம்ல கிடைக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அதிகமா வந்து சாப்பிடுங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வியர்க்குரு வருது, இல்ல வந்து ஸ்கின்ல வந்து ஏதாவது ரேஷஸ் இருக்கு, அதிக ஸ்வெட் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து கொஞ்சம் வேப்பிலை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நீங்க குளிச்சுட்டு வரலாம். நிறைய டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க அருகம்புல் தைலம் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த வேப்ப இலை மஞ்சளையும் அரைச்சு கூட எக்ஸ்டர்னலா வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதுக்கு வந்து அம்மை நோயோட தடுப்பு மருந்தே வந்து பாத்தீங்கன்னா வேப்பிலையும் மஞ்சளும் தான். இந்த சம்மர் சீசன்ல இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஹீட்டை கம்மி பண்ணும், குடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றும். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். டெய்லி வந்து காலையில ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும். தேவையில்லாத கழிவுகள் வந்து வெளியில போகும். நம்மளுடைய கழிவுகள் வெளியில போகும் அப்படின்னா லிவரும் கிட்னியும் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து நிறைய பேர் வந்து தண்ணி தாகம் எடுத்தாதான் குடிக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த சம்மர்ல வந்து நமக்கு அந்த எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2ல இருந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. அது கூட பாதாம் பிசினு இல்லைன்னா வந்து ஜீரகம், வெந்தயம் இது ஏதாவது ஊற வச்சு அந்த தண்ணீரை வந்து எடுத்துக்கோங்க. இன்னும் இந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு வெளியில போனோம் அப்படின்னா ஒரு படபடப்பு, தலை சுற்றல் இதெல்லாம் வரும். இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே எழுப்பி குளிச்சிடணும். இந்த சம்மர்ல வந்து நம்ம பாடி ஹீட் வந்து நல்லா குறையணும், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னா காலையிலேயே எழுப்பி குளிக்கணும். ஒரு சிலர் வந்து எனக்கு சைனஸ் தொந்தரவு இருக்கு, சோ அதனால காலையில குளிச்சா எனக்கு வந்து இன்னும் பிரச்சனை ஆகும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க வெந்நீர்ல குளிக்கலாம். இப்படி டெய்லி குளிக்கிறதுனால நமக்கு வந்து பெருசா ஒரு பிரச்சனை வராது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல. சைனசைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து குளிக்கிறது தான். அப்படி உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா மூக்குல வந்து அணுதைலம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்ல வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்க 2 டிராப்ஸ் வந்து தூங்கும் போது நீங்க மூக்குல வந்து விட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவு இன்னும் அதிகமாகாது. ஒரு நாளைக்கு 2ல இருந்து ஒரு 3 டைம் வந்து ஆவி பிடிச்சீங்கனாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நீர்க்கோத்து இருக்கிறது வந்து சரியாயிரும். அதனால காலையில வந்து குளிக்கிறது ஒரு நல்ல பழக்கமா இருக்கும். டெய்லி வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் இருக்கணும். நைட்டு வந்து நல்லா தூங்கணும். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்து இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த லைட் படும்போது நம்ம உடம்புல வந்து மெலனின் செக்ரேஷன் வந்து மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு தூக்கம் அதிகமா வந்து வராது அந்த லைட் வந்து படும்போது. ஸோ அதனால போன் யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு நல்லா தூங்குங்க. நல்லா தூங்குனாதான் அடுத்த நாளுக்கு அதுக்கு நமக்கு ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா வந்து ஆரோக்கியம் உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்வெட் ஆச்சு அப்படின்னாலே எனர்ஜி எல்லாம் போன மாதிரி ஆயிரும். அப்புறம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால இந்த டைம்ல ஆரோக்கியம் உள்ள ஃபுட்டா வந்து நல்லா சாப்பிடுங்க. டெய்லி வந்து பகல்ல தூக்கம் அதிகமா இல்லைனாலும் நைட் வந்து நல்லா தூங்கணும். பகல்ல தூங்குறது வேண்டாம். உடம்பு வந்து வெயிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த பாதாம் பிசின் அப்புறம் பால் மோர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது இல்ல, நெய் சாப்பிடுறது இல்ல. ஆனா உடம்ப வந்து நம்ம ஒரு நீர்ச்சத்தோட வச்சிருக்கணும்னா இதெல்லாம் அவசியம். அதனால தினமும் வந்து ஒரு டம்ளர் வந்து பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. இன்னும் வந்து இந்த ஹீட் டைம்ல வரக்கூடிய டிசீஸ்ல இருந்து எப்படி நம்மள வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு நாள் வந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. ஒரு 5 minutes. டவுட் எதுவும் இருக்கா? தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. முதல்ல உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, ஆக்சுவலா வந்து இதுல நிறைய விஷயங்களை வந்து நீங்க ஓப்பனா சொன்னதுக்கு உண்மையிலேயே நன்றி. ஏன்னா இந்த பாடி ஹீட் இந்த டைம்ல வந்து நிறைய ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஓகே.